ஜோதிடம் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு பேலன்ஸ்னால் என்னென்னு புரியும். எல்லாமே தேவை. ருசிக்கு சாப்பிடலன்னா அப்புறம் எதுக்கு சாப்பிட்றோம்? நிறைய பேர் இப்படியும் பார்த்துருக்கேன். இது சாப்பிட்டா உடம்பு கட்டுப்படும், அது சாப்பிட்டா கட்டுப்படும்னு எதையுமே சாப்பிட மாட்டாங்க. அதுவும் ஆரோக்கிய கேடு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு இனிப்பை பார்த்தேன், சாப்பிடணும்னு ஆசை வந்தது, சாப்பிடாம விட்டுட்டா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்க. உங்கள் எச்சில் உமிழ்நீர் அந்த உணவை பார்த்த உடனே உமிழ்நீர் சுரந்தது, அது செரிமானம் பண்ணுறதுக்கு அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கான உணவு கொடுக்கலன்னா நீங்கள் வேறு அப்புறமா லேட்டாக என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உமிழ்நீர் அந்த கிடைச்ச உணவை அதிகமாக ஜீரணிச்சு அதனாலேயும் வெயிட் போடும். அப்போது ஒரு பேருக்கு ஒரு இனிப்பு பார்த்துட்டீங்க, ஆசைப்பட்டுட்டீங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு தான் வாழறோம், இல்லைன்னா எதுக்கு? சாப்பிட்றதானா அந்த லிமிட்டில் நிறுத்துங்க. அது நாக்கு சொல்லணும், நாக்கு சொல்லலைன்னா சரியில்லைன்னு புத்தி சொல்லணும். புத்தி சொல்லி நாக்கை கட்டுப்படுத்துறதுக்கு வயிறு சுத்தம் பண்ணிங்கன்னா நாக்கு தானாக கேட்காதுங்க. கேட்டுங்களா? இதை நான் நிறைய பார்த்துருக்கேன், அனுபவ ரீதியாக சொல்கிறேன். இதை பயன்படுத்துங்க. ஜோதிடமும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் 2ஆம் பாவத்துக்கு என்ன உணவு சாப்பிட்டா நல்லதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்ச மாதிரி உணவுகளை உட்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஏஎல்பி படிங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். நன்றி.